வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான முறையில் சாப்பாட்டு ரைஸை வச்சு தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு பட்டையை போட்டுட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் போட்டுக்கலாம். இது எல்லாம் பொரியிற சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குற சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நசுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் நிறம் மாறி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கி நல்லா நிறம் மாறி வருது. இந்த சமயத்தில் 7 மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் தான் தக்காளி சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஒரு 200 கிராம் அளவில். அதுக்கு இந்த தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனு, மிளகாய் பொடி 3/4 டீஸ்பூன் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து 1 டம்ளர் ரைஸு ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சது, அது தண்ணியை வடிச்சிட்டு இந்த ரைஸையும் போட்டு இதை நல்லா இந்த மசாலாவோடு பரட்டி விட்டுக்கலாம். இப்போது தண்ணி 2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு, சாப்பாட்டு ரைஸுக்கு வழக்கமாக வைக்கிற மாதிரி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இது சாப்பாட்டு ரைஸுங்கிறதுனால வழக்கமாக நம்ம வைக்கிற மாதிரியே 3 விசில் வரைக்கும் வைக்கலாம். இப்போ 3 விசில் வந்து அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. பாருங்கள், தக்காளி சாதம் குழையாமல் அதே சமயத்தில் அரிசியாகவும் இல்லாமல் பூவாக இருக்குது. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிம்பிளான முறையில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.